லென்ட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் கொடு அப்படிங்கிற அர்த்தம். நம்ம இந்த 40 நாட்களும் ஏழை எளியவர்களுக்கு கடன் கொடுக்கணும். அப்போ மற்ற நாள்லாம் கொடுக்க வேண்டாமா? அப்படி இல்லை. இந்த 40 நாட்களும் நம்ம மனசையும் உடலையும் கட்டுப்படுத்தி நம்மளுடைய வீணான ஆடம்பரமான செலவுகளெல்லாம் குறைச்சி அந்த செலவுகளை அதுக்கு ஆகிற பணத்தை மற்றவர்களுக்கு, அதாவது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணணும். ஆண்டவர் நம்மகிட்ட மிக முக்கியமாக எதிர்பார்க்கறது நம்ம மனசை தூய்மைப்படுத்துவதை. நம்ம இவ்வளவு நாளும் நிறைய அழுக்குகளோடு நம்ம மனசை அப்படியே அசுத்தப்படுத்தி வச்சுருப்போம். அப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த 40 நாளை ஆண்டவர் நமக்கு கொடுக்காரு. இந்த 40 நாளில் அப்படியே மனசு ரெஃப்ரெஷ் ஆகணும், அப்படியே தூய்மையாக வேண்டும். அப்போ அந்த தூய்மைப்படுத்துவது எதை வச்சு நம்ம தூய்மைப்படுத்தலாம்? ஆண்டவருடைய வசனங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம கேட்டு அதன்படி நடந்து நம்ம மனசை தூய்மைப்படுத்தணும். அழகாக ஒரு நோட்டை எடுத்து அதில் அப்படியே பட்டியலிடணும் நம்மளுடைய குறைகள். நமக்கே தெரியும் நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குங்கிறது நம்ம மனசாட்சியே நமக்கு உறுத்தும். அப்போ அந்த பலவீனங்கள், குறைகளை எல்லாம் அப்படியே எழுதிட்டு நம்ம இந்த 40 நாள்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறையிலிருந்து நம்ம வெளிவரணும். உதாரணத்துக்கு, இன்றைக்கு முழுசும் நான் மற்றவர்களை குறை சொல்லி பேச மாட்டேன் அப்படின்னு எடுத்திருப்போம். ஆனால் தன்னறியாமலே நம்ம பேசுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்னைக்கே அந்த அந்த எண்ட் ஆஃப் த டேலையே நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து நம்ம இன்னைக்கு முழுசும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் பேசினோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பேசுனது நமக்கு ஞாபகம் வரும். அப்போ உடனே அதுக்காக ஆண்டவர்கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதில் இருந்து அப்படியே வெளிவரணும். அப்போ அடுத்த நாள் நம்ம யாரை பற்றியுமே குறை பேசலைன்னு தெரிஞ்ச உடனே அப்போ நம்ம இந்த பலவீனத்திலிருந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம மனசை ஒவ்வொன்றையா நம்மகிட்ட இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கி, பலவீனத்தெல்லாம் நீக்கி, தூய்மைப்படுத்தி இந்த 40 நாள் கழிஞ்ச பிறகு கடவுள் எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரோ அதே மாதிரி நம்ம உள்ளமும் உயிர்த்தெழுந்து வர வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த உள்ளத்தோடு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு தவம். இதை நாம் மேற்கொண்டு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம்.